வணக்க மக்களே. தலைமுடி உதிர்தலுக்கான முக்கிய காரணங்களா எதெல்லாம் பார்க்கப்படுது? ஸோ எந்த மாதிரியான விஷயங்கள் நம்மளுடைய முடி உதிர்வை தடுக்கும் வழிமுறைகளை நம்ம தொடர்ந்து செய்தாலும் கூட முடி உதிர்தலுக்கான காரணங்கள் குறித்து நம்ம கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸோ அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த ஒரு வீடியோவுக்கு மறக்காமல் ஒரு லைக் பண்ணிவிட்டு, அது மட்டும் கிடையாது, இது போன்ற தகவல்கள் ஆரோக்கியமான விஷயங்களை நீங்கள் தினமும் பார்க்கணுன்னா நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனையும் செட் பண்ணி வச்சுக்கிட்டிங்க அப்படின்னா நான் போடக்கூடிய அப்டேட் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனோட அடிக்கடி சேர்ந்துடும். சரி வாங்க மக்களே, இப்போ நம்ம பதிவுக்குள்ளே போயிடலாம். ஸோ முடி உதிர்தல் அல்லது முடி மெலிந்து போதல் அப்படின்றது பெண்கள் மத்தியில் மிகவும் சாதாரணமாக காணப்படும் பிரச்சனைகளில் ஒன்று. ஸோ 40-50 மட்டும் கிடையாது. ஸோ அந்த வயதினர்களுக்கு குறைவாக இருக்கிறவங்க கூட இப்போல்லாம் முடி உதிர்வு அப்படின்றது அதிகமாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. முக்கிய காரணமாக நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க. அதில் நீங்கள் மன அழுத்தத்தில் இருக்கும்போது உடல் அளவில் மாற்றங்கள் நிகழும். ஸோ இவ்வாறு அதிக மன அழுத்தத்தின் போது முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படலாம். எனவே முடிந்த வரைக்கும் எப்போதுமே நம்மளுடைய மனசை ஹாப்பியாக வச்சுக்கணும். ஸோ மன அழுத்தம் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லேருந்து நம்ம விடுபட்டாலே ரொம்ப சீக்கிரமாக நமக்கு முடி உதிர்வானது குறைஞ்சு காணப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ என்ன பண்ணணும், நம்மளுடைய முடி உதிர்தலுக்கு முக்கிய காரணமான மன அழுத்த பிரச்சனைகளை தவிர்க்க எந்த மாதிரியான விஷயங்கள் செய்யலாம்? ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி செய்யலாம், யோகா, எக்ஸசைஸ், இது மாதிரி ஒரு சில விஷயங்களை நம்ம செய்யும்போது டெஃபினட்டாக உங்களுக்கு மன அமைதி கிடைக்கும். அதனால் உங்களுக்கு இந்த மன நிம்மதி பிரச்சனைகள் அப்படின்றதுல எந்த ஒரு குறைபாடும் இருக்காது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் இந்த மாதிரியான சில விஷயங்களை பண்ணி பார்க்கலாம். ஸோ அடுத்த விஷயம் நீங்கள் மன அழுத்தத்தை விடுபட நிறைய உணவுகள் இருக்குது. நம்மளுடைய சேனலில் கூட அதற்கான நிறைய தகவல்கள் போட்டிருக்கோம், போய் பாருங்கள். ஸோ அடுத்த விஷயம் காற்று மாசு துகள்கள், புகை, குறிப்பாக பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலில் பார்த்திங்கன்னா சல்ஃபர் டை ஆக்சைடு, நைட்ரஜன் டை ஆக்சைடு, அமோனியா மற்றும் பாலிசைக்ளிக் நறுமண ஹைட்ரோ கார்பன்கள் உள்ளிட்ட காற்றில் உள்ள துகள்கள் கூந்தலில் ஒட்டி கொண்டா அதனாலும் முடி உதிர்தல் பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ காற்று மாசுபாடு நம்மளுடைய நுரையீரலுக்கு தானா பிரச்சனை தரும் அப்படின்னு நிறைய பேர் கேள்வி கேட்பதுண்டு. இந்த ஒரு காற்று மாசுபாட்டில் காணப்படக்கூடிய நாசான ஒரு சில ஆக்சைடுகளாக இருக்கட்டும், ஒரு சில விஷயங்களாக இருக்கட்டும், நம்மளுடைய முடி உதிர்வுக்கும் ஒரு முக்கிய காரணமாக இருக்குது அப்படின்றத சொல்ல வராங்க. ஸோ காற்று மாசுபாடுலனால கூட முடி உதிர்வு ஏற்படலாம். ஸோ தற்போது காலகட்டத்தில் பெண்கள் பலரும் ஊட்டச்சத்து உணவுகளை தவிர்த்து துரித உணவுகள், பெண்களுக்கு மட்டும்தான் முடி கொட்டுதா அப்படின்னு கிடையாது, ஆண்களுக்கும் தான். ஸோ பொருந்தாத விஷயங்கள், உணவுகள் இதெல்லாம் நம்ம சாப்பிட்றதுனால முடி உதிர்வு டெஃபினட்டாக ஏற்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நம்ம சாப்பிடக்கூடிய உணவுகளில் நம்மளுடைய முடியோடைய சக்தியை அதிகரிக்கக்கூடிய விஷயங்களாக நீங்கள் எடுத்துக்கணும். தினமும் முட்டை சாப்பிட்றது, அதுக்கப்புறம் புரோட்டீன் நிறைந்த ஃபுட்ஸு, கீரைகள், இரும்பு சத்துக்காக, இந்த மாதிரி நிறைய விஷயங்களை நம்ம எடுத்துக்கும் போது தான் கண்டினியூஸாக நம்மளுடைய உடலுக்கு தேவையான சக்தி அப்படின்றது இருக்கும். அதனால நம்மளுக்கு முடி உதிர்வு மட்டும் கிடையாது, நம்மளுடைய உடலில் எந்த ஒரு பிரச்சனையுமே ஏற்படாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் அவாய்ட் பண்ணாமல் எடுத்துக்கணும். அடுத்த விஷயம், இரவில் போதுமான தூக்கம் இல்லாத இருக்கிறது. ஸோ டெஃபினட்டாக இப்போல்லாம் ஃபோனு இந்த மாதிரியான விஷயங்கள்னால நமக்கு தூக்க பாதிப்பும் ஏற்படுது. ஸோ நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களும் சரி, முடி உதிர்வு அதிகமாக இருக்குது அப்படின்னு நிறையா கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. அது முக்கியமான விஷயம் தான். ஏன்னா நமக்கு ஒரு 7 மணி நேரம் இல்லைனா ஒரு 6 மணி நேரம் தூக்கம் அப்படின்றது ஒரு மனிதனுக்கு தேவை. அதை நம்ம ஸ்கிப் பண்ணும்போது கண்டிப்பாக நமக்கு பிரச்சனை வரும். ஸோ நைட்லாம் தூங்காமல் அடுத்த நாள் காலையில் தூங்குறதுனால எந்த ஒரு யூஸும் கிடையாது. ஸோ எந்த நேரத்தில் தூங்கணும் அப்படின்றது ஒன்று இருக்குது. அதனால் நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள்னால கூட முடி உதிர்வு ஏற்படுது அப்படின்ற மாதிரி சில ஆய்வுகளில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் நீங்கள் கண்டிப்பாக அதெல்லாம் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் புரத குறைபாடு, நான் சொன்னல டெய்லியும் முட்டை எடுத்துக்கணும், உடலுக்கு தேவையான ஆரோக்கிய விஷயங்களை தேடி தேடி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வழக்கமாக முடி உதிரும் போது புதிய செல்கள் உருவாக வேணும். அவ்வாறு புதிய முடி செல்களை உருவாக்க புரதம் பெரிதும் உதவுது. உடல்ல போதுமான அளவு புரதம் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக
முடி செல்களுக்கு பதிலாக புதிய செல்கள் உருவாகாது. ஸோ கண்டிப்பாக பிரச்சனைகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ பெண்கள் பார்த்திங்கன்னா கருத்தடை மாத்திரைகளை பயன்படுத்தும் போது கூட ஹார்மோன்களில் மாற்றம் ஏற்படுதான். ஸோ இதுவும் முடி உதிர்தலுக்கு ஒரு முக்கியமான ஒரு காரணமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரியான அன்வான்ட் பில்ஸ்லாம் நம்ம யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நமக்கு பீரியட்ஸ் வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு டேப்லெட்ஸ் போடுறது, இது மாதிரியான சில விஷயங்கள் கூட முடி உதிர்வை ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஈஸ்ட்ரோஜன் ஹார்மோன்கள் காரணமாக கர்ப்ப காலத்தில் பெண்களுக்கு முடி வளர்ச்சி சற்று அதிகமாக இருக்கும். ஆனால் பிரசவத்திற்கு பிறகு ஈஸ்ட்ரோஜன் அளவு இயல்பு நிலைக்கு வந்துடும். ஸோ முடி மீண்டும் உதிர தொடங்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது காரணமாக பார்த்திங்கன்னா உடல் மாற்றங்களில் ஒன்றதாவது முடி உதிர்வு அப்படின்றது ஏற்படுது. ஸோ அதுக்கப்புறம் ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம், அதாவது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம், அது தெரிஞ்சு கூட நம்ம அதை தான் பண்ணுவோம். வித்தியாசமான ட்ரெண்டிங்கான சிக்கலான முறையில் தலைமுடி அப்படின்றது, அதனால தேவையில்லாத இந்த கூந்தலுக்கு நம்ம அழகுபடுத்துறது, இறுக்கமாக பின்னுவது, குறிப்பாக பார்த்திங்கன்னா போனிடெயில் போடுறது, இதெல்லாமே முடி உதிர்தலுக்கு முக்கிய காரணங்கள். அது போன்று அழகுக்காக கூந்தலை தொடர்ந்து ரசாயனங்கள் பயன்படுத்துறது அவற்றின் வேர்களை பலவீனப்படுத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது கூட முடி உதிர்வுக்கு ஒரு காரணமாகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்த விஷயம், 20 முதல் 50 வயதிற்குட்பட்ட 10 பெண்களில் கிட்டத்தட்ட 2 இரும்பு சக்தி குறைபாட்டால் பாதிக்கப்படுறாங்க. எனவே இரத்த சோகை உள்ளவர்கள் அதனை சரி செய்ய உணவு முறைகளை நீங்கள் எடுத்துக்கிட்டாலே போதும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் ஹார்மோன்களும் நிலையற்ற தன்மையை உருவாக்கக்கூடிய விஷயங்கள் அது மட்டும் கிடையாது. அதிகப்படியான பிரச்சனைகள், விளைவுகள், அதாவது கர்ப்பப்பை நீர்க்கட்டிகள், நீரிழிவு நோய், மாதவிடாய் காலத்தில் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் உள்ளிட்டவை கூட முடி உதிர்தலுக்கு பார்த்திங்கன்னா காரணமாயிடுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது மட்டும் கிடையாது, ஒரு சிலருக்கு உங்களுடைய குடும்பத்தில் உள்ளவர்கள் எப்போதுமே ஒரு குறிப்பிட்ட வயதில் முடி உதிர்வால் அவதிப்பட்ட நிலை இருந்தால் கூட பரம்பரை ஜீன் காரணமாக கூட உங்களுக்கு முடி உதிர்வு ஏற்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ முடி உதிர்தலை சாதாரணமாக படிப்படியாக சரி செய்ய முடியும். ஆனால் 6 முதல் 9 மாதங்களுக்கு பின்னரும் உங்களுடைய முடி உதிர்தலில் மாற்றம் இல்லை அப்படின்னா நீங்கள் மருத்துவ சிகிச்சை கூட நீங்கள் எடுத்துக்கலாம், தப்பு கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ நிறைய மாற்றங்கள், நிறைய மருத்துவ சிகிச்சைகளும் இருக்குது, நீங்கள் அதை பார்க்கலாம். இல்லைனா ஆயுர்வேத முறையில் இயற்கையான வழிகளில் கூட முடிக்கு சிகிச்சை அளிக்கவும் முடி வளரக்கூடிய விஷயங்கள் நிறைய இருக்குது. நம்ம அடுத்த பதிவில் அதை பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சைடில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. நாங்கள் போடக்கூடிய தகவல்கள் உங்களுக்கு எப்பவுமே நோட்டிஃபிகேஷனில் வரணும் அப்படின்னு சொல்லிட்டா அந்த ஒரு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை செட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த ஒரு பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இது போன்ற தகவலை தொடர்ந்து கேட்கலாம், பார்க்கலாம், ஆரோக்கியமாக இருக்கலாம் மக்களே. நன்றி, வணக்கம்.